உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. நானும் என்னென்னமோ பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி பேக்ட்ராப்லாம் செட் பண்ணி இந்த லைட்டிங் அப்படி இருக்கணும் அந்த லைட்டிங் இப்படி இருக்கணும் நீ என்னென்னமோ பண்ணியிருக்கேன் நான். கடைசியில் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த ப்ளூ கலர் லைட்டிங் எப்படி கொண்டு வந்தீங்க, இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் எப்படி கொண்டு வந்தீங்க, இந்த லைட் எப்படி செட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்டுருந்தீங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. என்னால் உங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியல. இந்த லைட்டிங் செட்டப்பை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகே, ஸ்டார்ட். முதலாவதாக நான் யூஸ் பண்ணுற கேமரா சோனி A7 III. இப்போது என்கிட்ட இருக்கிறதுலே வைடஸ்ட் லென்ஸ் சோனிக்கு 28mm f2 லென்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா, அதில் f2வில் தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நான். சரி, f2.8 வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நான். 28mm f2.8 தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். சோனி A7 III பாடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, கொஞ்சம் லோ ஆங்கிளில் இருங்க காமிச்சிருவோமே. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்னா அதனால் என்கிட்ட அதிகமாக கியர்லாம் இல்லை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஓகே, வீடு கொஞ்சம் குப்பை மாதிரி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கேமராவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இது A7 III. இது அது வந்து ஒரு குட்டி ட்ரைபாடில் போட்டு கொஞ்சம் லோ ஆங்கிளில் தான் வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, ஸோ லோ ஆங்கிளில் வச்சு அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லைட் பார்த்திங்கன்னா, இது வந்து நியூவர்லேருந்து வந்திருக்கிற ஒரு பை கலர் லைட்டு. இதில் வந்து டங்ஸ்டனும் வச்சுக்கலாம், டே லைட்டும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அது ஒரு பை கலர் லைட். இந்த லைட்டு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். இதில் 960 LED பீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நல்லா பிரைட்டான லைட். இது நல்லா கொஞ்சம் பெரிய லைட்டுங்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் லைட் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி வெளியில் இருக்கிறது வந்து வெறும்னா டே லைட்டு தான். இப்போ நான் பகலில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் வெறும் டே லைட்டு தான் வெளில இருக்கிற லைட்டு. வெளியில் கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக அந்த பிளைண்ட்ஸ் மற்ற லைட்டை திறந்து வச்சுருப்பேன், கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் அப்படின்ட்டு. இப்போது நல்லா வெயில் தான் அடிச்சிருக்கு, அதனால் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளைண்ட்ஸ்குள்ளேருந்து லைட் என்ன வருதோ அதுதான் நமக்கு இப்போதைக்கு அதுதான் அந்த டெக்ஸ்டர் கொடுக்குது நமக்கு. இந்த லைட்டிங் செட்டப் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் டே லைட் ஒயிட் பேலன்ஸில் வச்சுருக்கேன். ஸ்டார்டிங் வந்து டே லைட் ஒயிட் பேலன்ஸில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. வெளியில் இருக்கிற லைட்டு மாத்திரம் உங்களுக்கு ப்ராப்பராக ஒயிட் கலரில் இருக்குது. இப்போது நான் தான் சப்ஜெக்ட் கரெக்டாக, அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு மேலே விழுந்துருக்கிற லைட் வந்து டங்ஸ்டன் லைட்டிங்கில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இது பை கலர்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து டே லைட்டும் வச்சுக்கலாம், டங்ஸ்டன் வச்சுக்கலாம். நான் டங்ஸ்டன் தான் வச்சுருக்கேன். இதுக்குன்னா டங்ஸ்டன் என் மேலே படுறதுனால ஆல்ரெடி டங்ஸ்டன் வந்து ஆரஞ்சு கலரு, டே லைட்டு எந்த கலரையும் மாற்றாது. ஸோ என் முகத்தை இன்னுமே ஆரஞ்சாக காமிச்சிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு. இப்போது இதை தான் நான் வந்து ஒயிட் பேலன்ஸை வச்சு ப்ராப்பராக அது என்ன கெல்வின் அப்படிங்கிறத நான் வந்து கேமராவில் செட் பண்ணிடுவேன் நான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரே கார்டு வச்சு ப்ராப்பராக ஒயிட் பேலன்ஸை மெஷர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி வச்சுட்டேன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல என்ன லைட் விழுதோ அந்த லைட்டு தான் வந்து ப்ராப்பரான ஒயிட் பேலன்ஸ் நான் செட் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி வச்சு நான் இப்போ செட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒயிட் பேலன்ஸ் வந்து 3300 இல்லாட்டி 3200 கெல்வின் காட்டும். 3200 கெல்வினை வச்சு மாற்றியாச்சு அப்படின்னாக்கா இப்படி மாறிடும். ஏன்னா இப்போ ஒயிட் பேலன்ஸ் வந்து நான் டங்ஸ்டனுக்கு வச்சிருக்கேன் 3200 அப்படின்னு வச்சிருக்கேன். வெளியில் இருக்கிற லைட்டு டே லைட்டு 5600ங்கிறதுனால அது இன்னுமே கூல் ஆகிடும். ஓகேங்களா, ஒயிட் லைட் வந்து இன்னுமே ப்ளூ ஆகிடும். என்னுடைய ஸ்கின் டோன்ஸ் இப்போ ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஏற்கனவே நான் இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் நான். இந்த ஹவு டு அச்சீவ் ஹாலிவுட் ஸ்டைல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதே கான்செப்ட் தான் இது வீடியோக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர் வந்து நேச்சுரல் லைட் வெளில இருக்குது. இப்போது மேலே பட்டுட்டு இருக்கிறது டங்ஸ்டன் லைட்டு. அந்த ஆரஞ்சு கலரை நான் வந்து ப்ராப்பர் ஒயிட்டாக மாற்றிட்டேன் அப்படின்னாக்கா வெளியில் இருக்கிற ப்ராப்பர் ஒயிட்டு ப்ளூ கலரில் மாறிடும், அவ்வளவுதான். ஸோ இருக்கிற லைட் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டெக்காலிட்டி நைட் டைமில் நடக்காது. நைட் டைமில் வெளியில் இருட்டாக தான் இருக்கும், ஸோ ஒன்றுமே நடக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் டே டைமில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வீடியோஸை இந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக. இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த லைட் வந்து ஒரு சாதாரண லைட்டு தாங்க, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிக்சல் லைட்டு, ஒரு சின்ன லைட், இது LED லைட்டு. இதை எடுத்து இப்படி வச்சுட்டேன், இதை இப்படி மடக்கி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஆப்பிள் லோகோ காட்டுற மாதிரி ஒரு லைட் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் அது. ஏன்னா எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ மினிமலிஸ்டிக் செட்டப் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது முன்னாடி தெரியாமல் போச்சு. பட் எனிவே இப்போயா தெரிஞ்சுது, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற இடத்துலேருந்து எப்படி லைட்டிங் ஓரளவுக்கு செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். சரி, இதோ மணி அடிக்குது, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. அந்த எட்ஜஸ்குள்ளேருந்து அப்படியே லைட்டு வெளில வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணுறது? முருகா, எத்தனை பேர் மெசேஜ், ஃபோனை தூக்கி அந்த சைடு ஏறி இல்லை, ஃபோன் வேணும்.